ஆஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 ஆனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். அதன்படி சனி பகவான் மீனமனையில் இருக்கிறார். செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட மேசத்தில் அமர்ந்திருக்கு. சூரியனும் புதன், இந்த இரண்டு கிரகங்கள் மிதுன மனையில் வீட்டிருக்க குரு சுக்கிரன். இந்த இரண்டும் பணத்தை தரக்கூடிய கிரகங்கள். கடக மனையில் வீட்டிருக்க கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் அமர்ந்திருக்காங்க. சரி, இந்த மாதம் பெயர்ச்சியாக கூடிய கிரகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஆனி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 21 ஜூன் 2026 செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பெயர்ச்சியாகிறார். அதேபோல இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் கடகமனைக்கு பெயர்ச்சியாகி பிறகு வக்கிரமாகி மீண்டும் வந்து மிதுனத்துக்கு அமரப்போகிறது. அதாவது ஆனி மாதம் 23ஆவது தேதி அதேபோல் சுக்கிர பகவான் பெயர்ச்சியும் இந்த ஆனி மாதம் இருக்கு. அதாவது ஆனி மாதம் 20 தேதி 4 ஜூலை 2026 சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்மமனைக்கு பெயர்ச்சியாகிறது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம், இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மிதுன ராசி அன்பர்களே, ஆனி மாதம் எப்படி இறக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதனான புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்குது. அப்போ என்ன, ராசிநாதன் வலிமையாக இருக்காரு, கூட யார் இருக்காருன்னா சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அந்த சூரியன் என்பது உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி. அதாவது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன், தன்னம்பிக்கைக்கு காரக்குகிரகமான சூரியன் உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கிறாரு. அப்ப என்ன இருக்க போது, சூரியனைப் போல இருக்க போறீங்க. எப்படின்னா, அந்த சூரியன் கதிர்கள் எவ்வாறு நேராக பூமி மீது விழுகிறதோ அது மாறி ஸ்ட்ரெயிட் ஃபார்வோர்டாக இருக்க போறீர்கள். நீங்கள் நினைத்தவை செயலாற்றக்கூடிய தன்மை என்பது இருக்கு. என கடந்த மாதம் உங்க ராசிநாதன் ஒரு விரயஸ்தானத்தில் இருக்கும்போது சில சமயங்களில் நீங்கள் நினைத்தது செயல்படுத்த முடியாம கூட போயிருக்கும். சில தடைகளை கொடுத்திருக்கும். இந்த ஆனி மாதம் நினைத்தது நடத்தக்கூடிய தன்மை, அதாவது கடந்த காலத்தில் கடந்த சில மாதங்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த மாதம் எடுத்து செய்து அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கிறது. இந்த ஆனி மாதம் குடும்பம் பற்றி பேச வேண்டும் அப்படியென்றால் 2ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். அந்த 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவான் உச்சபலத்தோடு வலிமையாக இருக்கிறது. அப்ப 10ஆம் அதிபதி எங்கிருக்கார்? குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தின் அதிபதி குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு. அது குருவாக இருக்கிறார். அது உச்சபலத்தோடு இருக்கு. அப்ப தொழிலின் மேன்மையால் தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. அல்லது தொழிலுக்காக பணத்தை பயன்படுத்துவது போன்ற சுப காரியங்கள் நடக்கும். புதன் சம்பந்தப்பட்ட துறை என்னையா? ஒரு தகவல் தொடர்பு துறையில் இருக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக புதன் வளர்த்திருக்கணும். அல்லது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிப்பீங்க. அல்லது பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடிய துறையில், கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் நடத்தி கொண்டு இருக்கிப்பீர்கள். ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஒரு பேப்பர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த பேப்பர் சம்பந்தப்பட்ட ஏதாவது இருந்தாலும் சரி, இது மாதிரி இருக்கக்கூடிய 4ஆம் அதிபதி 4ஆம் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? உச்சமாக இருக்கிறார். குரு வலிமையாக இருக்கிறார். 5ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கிறார். குருவோட சேர்ந்திருக்கிறார். அப்ப குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியுடன் குழந்தை காரக கிரகம் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப குழந்தைக்கு தேவையான விஷயங்கள், குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். சரி, கடன் எதிர்ப்பு, பகை எப்படி இருக்கும்? குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்த்து வளர்ச்சி அடைய செய்வது. அப்ப கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம்,
ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இருப்பதும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, ஆனி மாதம் 7ஆம் தேதி 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 12க்கு வரார். அந்த 12ஆம் இடத்திலிருந்து நேரா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப தன் வீட்டை தானே பார்த்து அந்த செவ்வாய் என்கின்ற கிரகம் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் அதிபதி. 6ஆம் இடத்தை பாக்குது, குருவும் பாக்குது. அப்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக, படிப்புக்காக இருக்கலாம். திருமணத்துக்காக கூட இருக்கலாம். அல்லது வேற எந்த விஷயத்துக்காவது கடனை வாங்க வேண்டிய தன்மை என்கிறது நிச்சயமாக உருவாக்கும். அந்த கடன் என்ற பேச்சும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். ஒன்று கடனை கழிப்பீர்கள், இல்ல கடனை வாங்குவீங்க. ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடன் தன்னுடைய கேபாசிட்டிக்கு மேல போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். திருமண விஷயங்கள் எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். இதுவரைக்கும் திருமணம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு இருந்தவர்கள் கூட திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்போது அதெல்லாம் விலகப் போகுது. திருமணம் விரைவாக நடக்கும். நினைத்த மாதிரி வரன் அமையக்கூடிய தன்மை இப்படித்தான் இருக்கணும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கும். அதாவது உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி அமையக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, திருமணமானவர்கள் கண்டிப்பாக உங்கள் மனைவியின் மூலமாக சில வருமானங்கள், அல்லது கணவன் மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக சில சொத்துக்கள் அல்லது வருமானம் உயர்வு தரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இந்த மாதம் இருக்கிறது. சார், எப்படி சார் சொல்கிறீங்க? 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி சார்ந்த நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். அதற்கு 2ஆம் இடம் என்பது அனைத்து சிறப்புகளையும் கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் மட்டுமே. இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும். தசா புத்தியும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு? என்ன ஆதிபத்தியத்துல இருக்கு? எந்த டிகிரியில இருக்கு? இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனை பொறுத்து இந்த 2026ல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? இந்த 2026ல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? இந்த 2026ல் நான் வீடு கட்டுவேனா? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? எப்ப நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.